Hello friends, welcome to Tnpsc-Studygram channel. இந்த வீடியோவில் இந்தியன் எக்கானமியில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டாபிக் பற்றி பார்க்கலாம். இந்த சாப்டர் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்கில் இருக்குது. ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் சென்ட்ரல் பேங்க், மைய வங்கி அப்படின்னா என்ன. நெக்ஸ்ட், டு கெயின் நாலேஜ் அபவுட் தி ஆரிஜின் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி ஆரிஜினேட் ஆணுச்சு, அதுக்கப்புறம் ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். Need for the study on service business. Educational, medical, hospitality and the like service business existed for centuries. பல நூற்றாண்டாவே கல்வி, மருத்துவம், சுகாதாரம் இது போன்ற சர்வீஸ் பிஸ்னஸ்லாம் இருந்திருக்கு. ஆனால் 1970க்கு அப்புறம் தான் உலக வர்த்தகத்தில் அதனுடைய முக்கியத்துவம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இட்ஸ் ப்ராமினன்ஸ் இன் த குளோபல் ட்ரேட் இஸ் ஆஃப் ரீசன்ட் ஆரிஜின், தட் இஸ் ஆஃப்டர் 1970. The services sector has emerged as the most dynamic sector of the world economy. உலக பொருளாதாரத்திலே சர்வீஸ் செக்டார் தான் ரொம்ப ஆற்றல் வாய்ந்த செக்டாராக டெவலப் ஆகிட்டுருக்கு. அதனுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டிங் ஆல்மோஸ்ட் 1/3 ஆஃப் வேர்ல்டு கிராஸ் வேல்யூ ஆடட். உலக மொத்த கூட்டு உற்பத்தியில் அதனுடைய கான்ட்ரிபியூஷன் 1/3 இருக்குது. அப்புறம் half ஆஃப் வேர்ல்டு எம்ப்ளாய்மெண்ட், உலக வேலைவாய்ப்பில் அதோட கான்ட்ரிபியூஷன் half. அப்புறம் 1/5 ஆஃப் குளோபல் ட்ரேட், உலக வர்த்தகத்தில் கான்ட்ரிபியூஷன் 1/5 அண்ட் மோர் தென் half ஆஃப் த வேர்ல்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோஸ். உலகின் நேரடி அந்நிய முதலீடு இருக்கு இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா அதனுடைய பங்கு மோர் தென் half-ஆக இருக்குது. இட் ரிமெயின்ஸ் த கீ டிரைவர் ஆஃப் இந்தியாஸ் எக்கனாமிக் க்ரோத். இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சிக்கும் இது ஒரு முக்கிய ஃபேக்டராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த சர்வீஸ் செக்டார். அதனுடைய கான்ட்ரிபியூஷன் இந்தியாவோட எக்கனாமியோட கிராஸ் வேல்யூ ஆடட் க்ரோத்தில் 66.1% இருக்குது ஆஸ் பர் 2015-16 பட்ஜெட் எஸ்டிமேட் படி. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சர்வீஸ் செக்டார் ரொம்ப டைனமிக் செக்டாராக வேர்ல்டு எக்கானமியில் எமர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேங்கிங் சர்வீஸ். பேங்கிங்கும் சர்வீஸில் தான் வரும். ஸோ பேங்கிங் சர்வீஸ் இஸ் த நர்வ் சென்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் இன் அ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியில் தொழில்துறை மற்றும் வணிகம் இதுக்கெல்லாம் ஒரு நர்வ் சென்டராக இருக்கிறது பார்த்திங்கன்னா பேங்கிங் சர்வீஸ், அதாவது ரொம்ப முக்கியமான சர்வீஸாக இருக்குது. It plays a vital role by providing the money required for their regular functioning and development. இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் எல்லாம் ரெகுலராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் மணி ப்ரொவைட் பண்ணி ஒரு வைட்டல் ரோலை இந்த பேங்கிங் சர்வீஸ் ப்ளே பண்ணுது. த வேர்ட் பேங்க் நார்மலி ரெஃபர்ஸ் டு கமர்ஷியல் பேங்க். பேங்க் அப்படின்னு சொன்னாலே அது கமர்ஷியல் பேங்க்கை ரெஃபர் பண்ணும். ஆனால் நிறைய டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ரெண்டர் பண்ணும். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று தான் என்னென்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் பேங்க், அதாவது மைய வங்கி. நெக்ஸ்ட்டு, ஒவ்வொரு நேஷனுக்குமே ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். அந்த பேங்க் அந்த கண்ட்ரி தான் ஓன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நாட்டில் இருக்கிற எல்லா பேங்கிங் சிஸ்டமுமே இந்த சென்ட்ரல் பேங்க் கிட்ட தான் அந்த கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இந்த சென்ட்ரல் பேங்க் கீழே தான் மற்ற பேங்க்ஸ் எல்லாமே இயங்கும். சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆர் நோன் பை டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். அதனுடைய நேம் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏல சென்ட்ரல் பேங்க்கை ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியாவில் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே அதனுடைய நேம் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி அதனுடைய ஃபங்க்ஷன்ஸும் கண்ட்ரி டு கண்ட்ரி வேரி ஆகும். சென்ட்ரல் பேங்க் இஸ் செட்டப் அஸ் அன் ஆட்டோனமஸ் ஆர் குவாசி ஆட்டோனமஸ் பாடி. ஃபுல்லாகவே தன்னாட்சியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா பாதி தன்னாட்சியாக இருக்கும். ஸோ ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத் ஆஃப் த கண்ட்ரிஸ் எக்கானமி ஆர் த மெயின் கோல்ஸ் ஆஃப் அ சென்ட்ரல் பேங்க். ஒரு சென்ட்ரல் பேங்க் அப்படின்னா அதனுடைய மெயின் கோல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட பொருளாதாரத்தை ஸ்டேபிளாகவும் அதே மாதிரி முன்னேற்ற பாதையில் எடுத்துகிட்டு போகிறதும் தான் அதனுடைய மெயின் கோலாக இருக்கும். இன் இந்தியா த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் த சென்ட்ரல் பேங்க். ஸோ நம்ம கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க் எதுன்னா த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு, த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்க்ஸ் இன் இந்தியா பார்க்கலாம். Bank of Hindustan was the first bank in India established in 1770 and was closed in 1932. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் 1770 பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு அண்ட் 1932 க்ளோஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு, ஏன்ஷியன்ட் இந்தியாவிலே பேங்கிங் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் 3500 இயர்ஸ் பிஃபோரே கேரி அவுட் ஆகியிருந்திருக்கு. அப்போவே இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங், அதே மாதிரி அநியாயமான வட்டி இதெல்லாம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க வேதிக் பீரியடில். 1200 இயர்ஸ் பிஃபோர் த ஃபாலோயிங் கான்செப்ட்ஸ் வேர் இன் ப்ராக்டிஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் 1200 இயர்ஸ் பிஃபோரே இந்த ப்ராக்டிஸ்லாம் இருந்திருக்கு. இதை தான் நம்ம இன்னமும் பேங்கிங் சிஸ்டமில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். பற்றுன்னா டெபிட், வரவு கிரெடிட், செலவு எக்ஸ்பெண்டிச்சர், லாபம் ப்ராஃபிட், நஷ்டம்னா லாஸ், விச் ஆல் கலெக்டிவ்லி நோன் அஸ் ஐந்தொகை ட்ரையல் பேலன்ஸ்.
பேரேடு ரெஃபர் டு லெட்ஜர். இந்த ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க இல்லையா, அதுதான் வந்து லெட்ஜர். நெக்ஸ்ட்டு பிரான்ஸ் காயின்ஸ் யூஸ் டியூரிங் ராஜராஜ சோழா பீரியட். ஸோ அந்த பீரியடில் வந்து பிரான்ஸ் காயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து பேங்கிங் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தோம்ல. நெக்ஸ்ட்டு the General Bank of India was established in 1786 and was also liquidated in 1791. இனிஷியலாக ஜென்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 1786 எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு அண்ட் அதுவும் வந்து 1791 எண்ட் ஆயிடுச்சு. பேங்க் ஆஃப் கேல்கட்டா வாஸ் த ஃபஸ்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் எஸ்டாப்ளிஷ் இன் 1806. அதாவது கூட்டு பங்கு வங்கி, நிறைய ஷேர்ஸ்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பேங்க்காக வந்து பேங்க் ஆஃப் கேல்கட்டா ஸ்டார்ட் ஆகிருக்கு 1806. ஸோ விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து 1809 லேட்டராக பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படின்னு ரீநேம் ஆகியிருக்கு. பேங்க் ஆஃப் பாம்பே இன் 1840 அண்ட் பேங்க் ஆஃப் மெட்ராஸ் இன் 1843 வேர் எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ இந்த 3 பேங்க்ஸ் இருக்குல்ல, பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே அண்ட் பேங்க் ஆஃப் மெட்ராஸ், இந்த 3 பேங்க்ஸும் வந்து பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. So 1881 witnessed the birth of Oudh Bank, which was later renamed into Punjab National Bank in 1894. இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்கு இல்லையா, அது வந்து இனிஷியலாக Oudh Bank அப்படின்னு 1881 ஆரிஜினேட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ் இருந்ததில்ல, இந்த 3 பேங்க்ஸுமே பேங்க் ஆஃப் பெங்கால், பாம்பே அண்ட் மெட்ராஸ், இந்த 3த்தையுமே வந்து அமால்கமேட் பண்ணி ஒரே பேங்க்காக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. அமால்கமேஷனாக ஜாயின் பண்ணுறது. ஸோ அந்த ஜாயின் பண்ண அந்த புது பேங்க்கோட நேம் பார்த்தீங்கன்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. அண்ட் அது வந்து 27 ஜான்வரி 1921 அன்றைக்கி இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒன்லி நகர்ப்புறங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் இருந்திருக்கு. கிராமப்புறங்கள் கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் ஆகிருந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவை ஃபுல்லாகவே கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா வர்றது தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா July 1, 1955. இந்த இயர்ஸ், இந்த டேட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் டெஃபினேஷன். அக்கார்டிங் டு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949, banking means the accepting for the purpose of lending or investment of deposits of money from the public, repayable on demand or otherwise and withdrawable by check, draft, pay order or otherwise. Banking Regulation Act படி பேங்கிங் அப்படின்னா என்னென்னா, இப்போது மக்கள் பப்ளிக் கிட்டேருந்து வந்து மணியை வந்து டெபாசிட் பண்ணுறாங்க இல்லையா, அதை அக்செப்ட் பண்ண மணி வந்து லெண்டிங்காக, அப்படி இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ணுறதுக்காகவோ இல்லை கடன் வழங்குறதுக்காகவோ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் பப்ளிக் வந்து டெபாசிட் பண்ணுற மணி எப்போ அவங்க திருப்பி கேட்டாலும் வந்து ரீபே பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து ரீபேயபிள் ஆன் டிமாண்ட் ஆர் அதர்வைஸ் அண்ட் வித்ட்ராவபிள் பை செக், டிராஃப்ட், பே ஆர்டர் ஆர் அதர்வைஸ். இந்த செக்கு, டிராஃப்ட், பே ஆர்டர் மூலமா அவங்க எப்போ நினச்சாலும் வித்ட்ராவபிளாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பேங்கிங்கோட டெஃபினேஷன் அக்கார்டிங் டு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 1949. So 14 banks were nationalized in India in the year 1969. 6 banks were subsequently nationalized in India in the year 1980. Initially 14 banks வந்து 1969 nationalize ஆகிருக்கு. nationalization அப்படின்னா private banks எல்லாமே ஃபுல்லாக கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்காக மாறிடுறது தான் வந்து nationalization. What is NABARD? NABARD stands for அப்படின்னு கேட்டிருக்காங்க, இது உங்களுக்கு தெரியும். ஸோ நபார்ட்னா என்ன? நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக என்னென்ன பேங்க்ஸ் இருக்குது அப்படின்னா, சென்ட்ரல் பேங்க் இருக்குது, கமர்ஷியல் பேங்க்ஸ்லேயே ஷெட்யூல்டு பேங்க்ஸ், நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ்ன்னு இருக்குது. ஷெட்யூல்டு பேங்க்ஸ்லாம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட செகண்ட் ஷெட்யூலில் லிஸ்ட் ஆகிருக்கும். அது லிஸ்ட் ஆகாத மற்ற பேங்க்ஸ்லாம் வந்து நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸில் வரும். அதே மாதிரி டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், இது எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், அதாவது ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் ஓரியன்டாக கூட பேங்க்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக இயங்கிட்டு வருது. அப்புறம் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்னால் ஒரு கண்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்காக 2 கண்ட்ரி ஜாயின் பண்ணி ஒரு பேங்கிங் இன்ஸ்டிடியூஷனை ரன் பண்ணுறது தான் மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க்கு நிறைய பேர் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான 3 டெஃபினேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ டிகாக் அப்படின்றவங்க வந்து சென்ட்ரல் பேங்க்கோட டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ சென்ட்ரல் பேங்க் பீங் ஜென்ரலி ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் அ பேங்க் விச் கான்ஸ்டிடியூட்ஸ்
the apex of the monetary and banking structure of its country and which performs as best as it can in the national economic interest. அந்த நேஷனோட எக்கனாமிக் நலன் கருதி, பொருளாதார நலன் கருதி எந்த ஒரு பேங்க் வந்து மானிட்டரி அண்ட் பேங்கிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ கண்ட்ரி வந்து நிர்வாகம் பண்ணி அண்ட் அதை வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த பேங்க்கு தான் வந்து ஜென்ரலாக சென்ட்ரல் பேங்க்காக ரெக்கக்னைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பெக்ஸ்னால் இருக்கிறதுலே ஹையஸ்ட் அந்த மானிட்டரி அண்ட் பேங்கிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ கண்ட்ரியை வந்து நிர்வாகம் பண்ணுற அதை வந்து உள்ளடக்கி இருக்கிற பேங்க் தான் வந்து சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவர் கொடுத்த 7 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் வந்து நிறையா எக்கனாமிஸ்டால் அக்செப்ட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டு கென்ட்டுங்கிறவங்க கொடுத்துருக்க டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, இட் மே பி டிஃபைன்ட் அஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் சார்ஜ் வித் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜிங் தி எக்ஸ்பான்ஷன் அண்ட் கண்ட்ராக்ஷன் ஆஃப் த வால்யூம் ஆஃப் மணி இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஜென்ரல் பப்ளிக் வெல்ஃபேர். பொதுமக்களோட நலன் கருதி எந்த ஒரு பேங்க் வந்து வால்யூம் ஆஃப் மணியோட எக்ஸ்பான்ஷன் அண்ட் கண்ட்ராக்ஷனை மேனேஜ் பண்ணுதோ அந்த இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, a central bank is the bank in any country to which has been entrusted the duty of regulating the volume of currency and credit in that country. ஒரு கண்ட்ரியில் வால்யூம் ஆஃப் கரன்சி அதே மாதிரி கடன் இது ரெண்டுத்தையுமே வந்து ரெகுலேட் பண்ணுற பேங்க் எந்த பேங்க்கோ அந்த பேங்க் தான் வந்து சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட் BIS வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் RBI. RBI வந்து எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். The Imperial Bank of India carried out the note issue and other functions of the central bank. Central bank உடைய note issue and other functions எல்லாமே Imperial Bank of India தான் வந்து carry out பண்ணிட்டு இருந்திருக்கு. In 1926, the Hilton Young Commission or the Royal Commission on Indian Currency and Finance made recommendation to create a central bank. So நமக்கு தனியாக சென்ட்ரல் பேங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1926ல் ஹில்டன் யங் கமிஷன் அப்படி இல்லைன்னா ராயல் கமிஷன் அவங்களோட பரிந்துரைப்படி தான் வந்து RBI வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. அண்ட் அந்த கமிஷனோட மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா JM Keynes அண்ட் சர் எர்னஸ்ட் கேபிள். ஸோ இவங்க 2 பேர் தான் அந்த கமிஷனோட மெம்பர்ஸாக இருந்திருக்காங்க. அண்ட் அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் படி தான் RBI ஆக்ட் வந்து 1934 பாஸ் ஆகி 1935 ஏப்ரல் 1லேருந்து RBI வந்து அதனுடைய ஆப்ரேஷன்ஸை லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 2 இயர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எப்போ RBI ஆக்ட் பாஸ் ஆனிச்சு 1934 அண்ட் எப்போ அதனுடைய ஆப்ரேஷன்ஸ்லாம் லான்ச் ஆனிச்சு அப்படின்னா ஏப்ரல் 1, 1935. ஸோ எந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷனில் RBI வந்து லான்ச் ஆனிச்சுன்னு கேட்கலாம். எந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா ஹில்டன் யங் கமிஷன் ஆர் த ராயல் கமிஷன். In the year 1926. So initially RBI was established with a share capital of 5 crores divided into shares of 100 rupees each fully paid up. Initially வந்து நிறைய ஷேர்ஸ் சேர்த்து தான் வந்து 5 crores ஷேர் கேபிட்டல் வச்சு ஸ்டார்ட் ஆகிருக்கு RBI. அந்த என்டையர் ஷேர் கேபிட்டலுமே வந்து ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஹெட் ஆஃபீஸ் வாஸ் இன் கல்கட்டா அண்ட் மூவ் டு மும்பை இன் 1937. இனிஷியலாக அதனுடைய ஹெட் ஆஃபீஸ் கல்கட்டாவில் இருந்திருக்கு அண்ட் 1937 மும்பைக்கு மூவ் ஆகியிருக்கு. ஸோ இனிஷியலாக ஹெட் ஆஃபீஸ் வந்து RBIக்கு கல்கட்டாவில் இருக்குது. அது மும்பைக்கு வந்து 1937 அப்போது மூவ் ஆகிடுச்சு. After independence, the government of India passed Reserve Bank Act 1948, அதாவது transfer to public ownership, and took over RBI after paying appropriate compensation to the private shareholders. எல்லாமே வந்து இனிஷியலாக ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஓன் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம்ல. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆக்ட் படி ஆக்ட் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து RBIயை ஃபுல்லாக கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்க்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த ப்ரைவேட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தகுந்த இழப்பீடு கொடுத்துட்டு ஃபுல்லாக கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கை கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரம் January 1, 1949 RBI started functioning as a government owned central bank of India. ஸோ January 1, 1949 அப்புறம் தான் RBI வந்து ஃபுல்லாக சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவாக வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. இனிஷியலாக அதில் வந்து 3 டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி 1947 வரைக்கும் பர்மாவுக்கு வந்து RBI தான் சென்ட்ரல் பேங்க்காக ஃபங்க்ஷன் ஆகியிருக்கு. அதே மாதிரி ஜூன் 1948 வரைக்கும் பாகிஸ்தானுக்கும் RBI தான் சென்ட்ரல் பேங்க்காக ஃபங்க்ஷன் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் RBI. RBIயோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். The head office of the RBI is situated in Mumbai. This central office has 33 departments in 2017. ஸோ இனிஷியலாக 3 டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்ல. இப்போ 2017 படி அதில் 33 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இட் ஹாஸ் 4 ஜோனல் ஆஃபீஸர்ஸ் இன் மும்பை, டெல்லி, கல்கட்டா அண்ட் சென்னை ஃபங்க்ஷனிங் அண்டர் லோக்கல் போர்ட்ஸ் வித் டெப்யூட்டி கவர்னர்ஸ் ஆஸ் their ஹெட்ஸ். 4 ஜோனல் ஆஃபீஸர்ஸ் எந்தெந்த பிளேசஸில் இருக்குன்னா மும்பை, டெல்லி, கல்கட்டா அண்ட் சென்னை.
அண்ட் அந்த ஜோனல் ஆஃபீஸஸோட ஹெட்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா டெப்யூட்டி கவர்னர்ஸ். It also has 19 regional officers and 11 sub-officers. The RBI is governed by a central board of directors. இந்த RBI வந்து நிர்வாகம் பண்ணுறது ஒரு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அந்த சென்ட்ரல் போர்டில் 21 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 21 மெம்பர்ஸுமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த 21 மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா 1 கவர்னர் and 4 டெப்யூட்டி கவர்னர்ஸ் appointed for a period of 4 years. 10 directors from various fields, 2 government officials, அதாவது பல்வேறு துறை சார்ந்த 10 டைரக்டர்ஸ் இருப்பாங்க, 2 அரசாங்க அஃபிஷியல்ஸ் அரசாங்க அதிகாரிகள் இருப்பாங்க, அப்புறம் 4 டைரக்டர்ஸ், 1 each ஃப்ரம் லோக்கல் போர்ட்ஸ். 4 லோக்கல் போர்ட்ஸ் பார்த்தோம்ல, அந்த லோக்கல் போர்ட்ஸில் இருக்கிற டைரக்டர்ஸ் 4 பேர் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் RBI. RBIயோட ஃபங்க்ஷன்ஸை வந்து ஜென்ரலாக 3 ஹெட்ஸாக பிரிக்கிறாங்க. லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ், தலைமை மற்றும் நிர்வாக பொறுப்பு இதெல்லாம். அடுத்து ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ். லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ். India being the fastest growing economy in the world, India is expected to play a major role in the world affairs by many countries. உலகத்திலே வந்து வேகமாக வளர்ந்து வர பொருளாதாரமாக இந்தியா இருக்கிறதுனால இந்தியா வந்து எல்லா நிகழ்வுகளிலையும் வந்து கலந்துக்கணும்னு எல்லா கண்ட்ரிஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ RBI being the banking institutional head of India has to be a part of global institutions. ஸோ பேங்கிங் இன்ஸ்டிடியூஷனல் ஹெட்டுக்கு வந்து RBI ஹெட்டாக வந்து RBI இருக்கிறதுனால அது வந்து குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உலக நிறுவனங்களில் அது வந்து ஒரு பங்கு வகிக்கணும். இட் ஹேஸ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் த குவாலிட்டி அண்ட் சைஸ் ஆஃப் பேங்க்ஸ் இன் இந்தியா டு த லெவல் ஆஃப் பேங்க்ஸ் இன் த டெவலப்டு கண்ட்ரிஸ். வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்கிற பேங்க்ஸோட தரத்தையும் அளவையும் வந்து மாற்ற வேண்டியது RBIயோட ஒரு கடமை, அதோட ஒரு ஃபங்க்ஷன். சச் ஃபங்க்ஷன்ஸ் கெட் ப்ராமினன்ஸ் இன் கரண்ட் சினாரியோ. நெக்ஸ்ட்டு India's representative in world financial institutions. In order to maintain consistency and harmony with international banking standards, the RBI is associated with the Basel Committee on Banking Supervision since 1997. அதாவது உலக இன்டர்நேஷ்னல் பேங்கிங்கோட ஒரு நல்ல ஒரு ஹார்மனி நல்லிணக்கம் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்காக RBI வந்து வேர்ல்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் அசோசியேட் ஆகி இருக்குது. 1997லேருந்து பசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷனோட அசோசியேட் ஆகியிருக்கு. அதே மாதிரி RBI ரெப்ரசன்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். வேர்ல்டு பேங்க்கோட ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். அதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை வந்து RBI ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி IMF இருக்கு இல்லையா, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், அதில் இந்தியா வந்து December 27, 1945லேருந்து ஒரு மெம்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம். The broad guidelines for all banking operations in the country are formulated by the RBI. ஸோ இப்போ எல்லா வங்கிகளுமே வந்து RBI கீழே தான் இயங்குதுன்னு பார்த்தோம். அந்த வங்கிகள் எல்லாமே ஒரு கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அந்த கைட்லைன்ஸ் எல்லாமே வகுக்கிறது RBI தான். The RBI has power to issue licenses, control and supervise commercial banks under the RBI Act 1934 and Banking Regulation Act 1949. இந்த 2 ஆக்ட்ஸ் மூலமா RBI வந்து லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறதா இருக்கட்டும், கண்ட்ரோல் பண்ணுறது, கமர்ஷியல் பேங்க்ஸை சூப்பர்வைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த 2 ஆக்ட்ஸ் மூலமா RBIக்கு அந்த பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கண்டக்ட்ஸ் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் கால்ஸ் ஃபார் ரிட்டர்ன்ஸ் அண்ட் அதர் நெசசரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தம். ஸோ RBI வந்து எப்போ வேணாலும் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ஃபுல்லாகவே எல்லா பேங்க்ஸுமே வந்து RBI கீழே தான் வருது அப்படின்றத இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மானிட்டரி அத்தாரிட்டி. The RBI formulates, implements and monitors the monetary policy of the country in order to maintain price stability, controlling inflationary trends and economic growth. இப்போது மானிட்டரி பாலிசி இருக்குல்ல, ஒரு கண்ட்ரியோட பணவியல் கொள்கை, இது எல்லாத்தையும் வந்து ஃபார்முலேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி மானிட்டர் பண்ணுறது எல்லாமே RBI. இந்த மானிட்டரி பாலிசியை வந்து இவங்க கரெக்டாக ஃபார்முலேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் அந்த கண்ட்ரியில் வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அப்புறம் வந்து இன்ஃப்ளேஷனரி, அதாவது இன்ஃப்ளேஷன் அப்போது பணவீக்கம் அப்போது என்னென்னலாம் மெத்தட்ஸ் கேரி அவுட் பண்ணுறது, அதே மாதிரி எக்கனாமிக் க்ரோத் பொருளாதார வளர்ச்சி அப்போது என்னெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம RBI தான். இட் ப்ரொவைட்ஸ் அட்வைசஸ் டு த கவர்னர்
government concerning agricultural finance, resource mobilization for implementing plans and legislation affecting banking and credit and international finance. ஸோ இந்த விஷயத்துக்கு எல்லாத்துலேயுமே வந்து அக்ரிகல்ச்சர் லோனு, அது அக்ரிகல்ச்சரல் நிதி, விவசாய நிதி, ரிசோர்ஸ் மொபிலைசேஷன், பிளான்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ரிசோர்ஸ் மொபிலைஸ் பண்ணுறது, லாஸு, பேங்கிங், கிரெடிட், அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ், சர்வதேச நிதி எல்லாத்துலேயும் வந்து அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்கக்கூடியதும் RBI தான். நெக்ஸ்ட், க்ளோஸ்லி மானிட்டரிங் எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ். Broad economic parameters such as employment level, வேலை வாய்ப்பு, price levels and production levels, trade cycles, வர்த்தக சுழற்சி, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோஸ், அந்நிய நேரடி முதலீடுலாம் இருக்கு இல்லையா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் எக்ஸெட்ரா ஆர் க்ளோஸ்லி மானிட்டர்ட் பை த RBI in order to achieve economic stability and growth. ஒரு நிலையான பொருளாதாரம் வந்து நிலையாக இருக்கிறதுக்கும் முன்னேற்றம் அடைகிறதுக்கும் இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் வந்து ரெகுலராக வந்து RBI கண்காணிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு சென்ட்ரல் பேங்க்கோட கோலே இதுதான் அப்படின்னு பார்த்தோம். 2 கோல்ஸ், இம்பார்ட்டன்ட் கோல்ஸ் வந்து எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் The Board of Financial Supervision, a committee of the Central Board of Directors of the RBI, meets at least once in a month, at times every day, to closely monitor all these current developments in the country. இந்த parameters எல்லாம் வந்து எப்போ டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ மந்த் வந்து போர்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சூப்பர்விஷன் வந்து கமிட்டி வந்து மீட்டிங் மாதிரி போட்டு அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சிலப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி கூட வந்து சில நேரங்களில் டெய்லி கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ்லி மானிட்டர் பண்ணுறது மூலியமாக தான் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, ப்ராம்ப்ட்லி ரெஸ்பாண்டிங் டு நியூ சேலஞ்சஸ். எந்த ஒரு புதிய சவால்கள் வந்தாலுமே வந்து RBI வந்து ப்ராம்ப்டாக அதை வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. Whenever challenges arose before Indian banking system, RBI promptly attend them by issuing master circulars and by organizing committees to analyze, review and strengthen Indian banking. Indian bankingக்கு சவாலாக எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே அதை வந்து RBI வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கான தீர்வை வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. A wealth of information can be found in every master circular or committee report. இந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இருக்கும், தரமான இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ணன் கமிட்டி ஆன் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி எலக்ட்ரானிக் பேங்கிங் ஏப்ரல் 2010. இது என்ன கமிட்டினா, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது பேங்க்கில், எல்லா டேட்டாவும் வந்து எந்த அளவுக்கு வந்து சேஃபாக இருக்குது, அதை எந்த அளவுக்கு சேஃப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கோபாலகிருஷ்ணன் கமிட்டி அவருடைய ஹெட்டில் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கிறாங்க. எந்த ஒரு சேலஞ்சஸ் வந்தாலுமே அதை வந்து RBI வந்து நல்லா டீல் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. அதில் வந்து நல்ல தரமான இன்ஃபர்மேஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி எலக்ட்ரானிக் பேங்கிங்லாம் எப்படிலாம் சேஃப்கார்ட் பண்ணலாம், பேங்கிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ரிப்போர்ட்டில் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ். பேங்கர் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் டு த கவர்மெண்ட். The RBI accepts money into the central and state government's accounts and make payments on their behalf. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக வந்து RBI மணி வந்து அக்செப்ட் பண்ணுறது, அதே மாதிரி பேமெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து RBI பண்ணுவாங்க. இட் மேனேஜஸ் கவர்மெண்ட் டெப்ட் அண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இஷ்யூவன்ஸ் ஆஃப் நியூ லோன்ஸ். கவர்மெண்ட் அரசாங்க கடனை வந்து மேனேஜ் பண்ணுறதும் RBI தான், அதே மாதிரி புது லோன்ஸ் கொடுக்குறதும் RBI தான். இட் அட்வைசஸ் த கவர்மெண்ட் ஆன் த குவாண்டம், டைமிங் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் நியூ லோன்ஸ். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வந்து புதுசாக நியூ லோன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான டைமிங், பீரியட், அளவு, இது எல்லாத்தையும் வந்து அரசாங்கத்துக்கு ஆலோசனை கொடுக்குறதும் RBI. இட் ப்ரொவைட்ஸ் வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் டு த கவர்மெண்ட்ஸ் டு டைட் ஓவர் டெம்பரரி ஃபினான்ஷியல் நீட்ஸ். இப்போ வந்து தற்காலிக ஃபினான்ஷியல் நீட்ஸ் வருதுன்னா அதுக்கு வந்து என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்குது அப்படின்றத வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறது RBI. இட் டேக்ஸ் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் சர்ப்ளஸ் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ். அதிகப்படியான கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அது எதுலெல்லாம் முதலீடு செய்யலாம் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டியும் RBI தான் எடுத்துக்கும். இன்டர் கவர்மெண்ட் அண்ட் இன்டர் டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் கேரிட் அவுட் பை RBI. ஸோ இன்டர் கவர்மெண்ட் அக்கௌண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேரி அவுட் பண்ணுறது தான் RBI. ஸோ அதை தான் வந்து பேங்கர் அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் டு த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் என்னென்னா, மோனோபாலி ஆஃப் நோட் இஷ்யூ. அதாவது நோட்டை வந்து இஷ்யூ பண்ணுற ஒரே அத்தாரிட்டி வந்து RBI கிட்ட தான் இருக்குது. ஸோ இட் இஸ் த சோல் அத்தாரிட்டி ஃபார் பிரிண்டிங் அண்ட் இஷ்யூ ஆஃப் ஆல் கரன்சி நோட்ஸ் இன் இந்தியா எக்ஸப்ட் ₹1 நோட். எக்ஸப்ட் ₹1 நோட். ₹1 நோட்டை தவிர்த்து மற்ற எல்லா நோட்ஸுமே வந்து RBI தான் பிரிண்ட் பண்ணி
கொடுப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் அத்தாரிட்டி இருக்குது. இட் இஸ் த டியூட்டி ஆஃப் RBI டு என்ஷூர் தட் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் குட் குவாலிட்டி கரன்சி நோட்ஸ் இஸ் அவைலபிள் டு த பப்ளிக். ஸோ மக்களுடைய புழக்கத்துக்கு தேவையான அளவு பணம் இருக்கா, அந்த நோட்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு பார்க்க வேண்டியதும் RBIயோட டியூட்டி. அதே மாதிரி இட் எக்ஸ்சேஞ்சஸ் கரன்சி அண்ட் காயின்ஸ். சர்க்குலேஷனுக்கு ஃபிட் ஆகாத கரன்சி அண்ட் காயின்ஸும் வந்து RBI வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. 1 rupee நோட் அண்ட் ஆல் காயின்ஸ் ஆர் இஷ்யூட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். கரன்சி நோட்ஸ் ஆர் பிரிண்டட். எந்தெந்த பிளேசஸ்லாம் வந்து கரன்சி நோட்ஸ் பிரிண்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1 rupee நோட்டும் காயின்ஸ் இது எல்லாமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வரும். கரன்சி நோட்ஸ் எந்தெந்த பிளேசஸ்லாம் பிரிண்ட் ஆகுதுன்னா நாசிக், தேவாஸ், சல்போனி, மைசூர் அண்ட் ஹோஷங்காபாத். கரன்சி நோட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் பிரிண்ட் ஆகும், இந்தியாவுக்கு வெளியில் வந்து பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பேங்கர்ஸ் பேங்க், அதாவது வங்கிகளின் வங்கி. இப்போ RBIக்கும் மற்ற பேங்க்ஸ்க்கும் அது கீழே வர எல்லா பேங்க்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, ஒரு பேங்க்குக்கும் கஸ்டமருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னா அந்த பேங்க்கோட கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி தானே நம்ம வந்து செயல்படுவோம். அதே மாதிரி மற்ற பேங்க்ஸ் எல்லாம் RBIயோட கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி செயல்படுவாங்க. அதுதான் வந்து ஒரு RBIக்கும் மற்ற பேங்க்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் RBI அண்ட் அதர் பேங்க்ஸ் இன் த கண்ட்ரி இஸ் ஜஸ்ட் லைக் த relationship of a commercial bank with its customers. The RBI maintains the current accounts of all commercial banks in the country. So எல்லா banks commercial banks ஓட current accounts அந்த transactions எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுறது RBI தான். All scheduled banks should deposit a percentage of cash reserve with RBI. எல்லா scheduled banksமே ஒரு குறிப்பிட்ட ஃப்ராக்ஷன் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து RBIயோட டெபாசிட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். All banks can receive loans from RBI by rediscounting of bills and against approved security. செக்யூரிட்டி பில் இதெல்லாம் வந்து ரீடிஸ்கவுண்ட் பண்ணி அதை வச்சு அது மூலயமா RBI கிட்டேருந்து எல்லா பேங்க்ஸும் வந்து லோன் வாங்கிக்கலாம். நம்ம வந்து பேங்க்ஸ் கிட்ட லோன் வாங்குற மாதிரி பேங்க்ஸும் வந்து RBI கிட்ட ஃபண்ட்ஸ் சஃபிஷியண்ட்டாக இல்லைன்னா லோன் வாங்கிப்பாங்க. அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கு பதிலாக லோன்ஸ் வாங்கிப்பாங்க. இதுதான் வந்து பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு RBI சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் அண்ட் லிக்விடிட்டி. கடன் மற்றும் அந்த பணப்புழக்கம் லிக்விடிட்டி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதும் RBI. Controlling the credit money in circulation and the interest rate in the country is a major function of RBI. ஸோ இதெல்லாம் வந்து RBIயோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ். கிரெடிட் மணி அந்த கடன் அமௌண்ட் வந்து எந்தளவுக்கு சர்க்குலேஷன் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது RBI தான். ஃபார் திஸ் பர்பஸ் த RBI யூசஸ் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். 2 விதமாக கிரெடிட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒன்று குவாலிட்டேட்டிவ், இன்னொன்று குவான்டிடேட்டிவ் மெஷர். அதை பற்றியும் நம்ம பின்னாடி பார்ப்போம். என்ஷூரிங் த அவைலபிலிட்டி ஆஃப் சஃபிஷியன்ட் கேஷ் அண்ட் கிரெடிட் ஃபார் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸஸ் இந்த எக்கானமி இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் RBI. அதாவது போதுமான அளவு வந்து கேஷும் அதாவது கேஷாகவும் கிரெடிட் லிக்விடிட்டி ஃப்ளோவும் இருக்கா அப்படின்றத பார்த்துக்க வேண்டியதும் வந்து RBIயோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அப்போ தான் அந்த பொருளாதாரம் நல்லா இயங்கும். Quantitative methods of credit control. The methods which influence the total volume of credit in Indian economy are called quantitative or general methods. So total volume of credit அதை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆர் ஜென்ரல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்க்ரீஸ் இந்த ஃபர்ஸ்ட் 3 மெத்தட்ஸ் வில் ரெடியூஸ் த வால்யூம் ஆஃப் மணி இன் சர்க்குலேஷன் இன் இந்தியா அண்ட் வைஸ் வர்ஸா. ஸோ அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கான மீனிங் பார்ப்போம். பேங்க் ரேட் பாலிசி. பேங்க் ரேட் ரெஃபர்ஸ் டு த ரேட் அட் விச் த RBI ரீடிஸ்கவுண்ட்ஸ் த பில்ஸ் given by the scheduled banks. இந்த பேங்க் ரேட் பாலிசி என்னென்னா 2 ரேட் இருக்கும், ரெப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் repo rate. Repo அப்படின்னா repurchase rate. Repo rate is the repurchase rate at which the RBI repurchases the government securities from the scheduled banks and gives loans. இனிஷியலாக பார்த்தோம்ல, இப்போ பேங்க்ஸ்க்கு வந்து அமௌண்ட் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னா அவங்க RBI கிட்டேருந்து கடன் வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் தான் வந்து பேங்க் தருவாங்க அண்ட் அதுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு தருவாங்க. அதுதான் வந்து ரெப்போ ரேட். இப்போ நம்ம வந்து லோன் வாங்கினா ஒரு சர்டன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தானே வாங்குகிறோம், அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம பே பண்ணுவோம்ல. அதே மாதிரி பேங்க்ஸும் வந்து RBI கிட்டேருந்து லோன் வாங்கும்போது ரீபே பண்ணும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு தான் சேர்த்து ரீபே பண்ணுவாங்க. அதுதான் வந்து ரெப்போ ரேட். அதுக்கு வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அதெல்லாம் வச்சு தான் வந்து RBI கிட்டேருந்து அந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்து கடன் வாங்குவாங்க. இப்போது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இஸ் த ரேட் அட் விச் த RBI borrows money from commercial banks by giving back those government securities. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா RBI வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்டேருந்து அமௌண்ட் வந்து borrow பண்ணுறது. அதுதான் இப்போ ரெப்போ ரேட்டுக்கு ஆப்போசிட் தான் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஸோ அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாம் கொடுத்து வாங்குறது தான் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஸோ ரெப்போ ரேட் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும்.
ஸோ இதுதான் வந்து பேங்க் ரேட் பாலிசி. நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, CRR அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் கேஷ் ரிசர்வ்ஸ் வித் த RBI kept by scheduled banks in proportion to the total time and demand liabilities with them. ஒரு பேங்க் இருக்குன்னா அந்த பேங்க்கில் டைம் அண்ட் டிமாண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு இருக்கும். டைம் லைபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் டைம் பீரியடுக்கு அப்புறம் தான் அது வந்து ரீபேபிளாக இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அந்த மாதிரி. டிமாண்ட் லைபிலிட்டிஸ்னால் எப்போ வந்து மக்கள் பப்ளிக் வந்து டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை எப்போ வேணாலும் டிமாண்ட் பண்ணி வாங்கிப்பாங்க. இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் அந்த மாதிரி. ஸோ அந்த பேங்க்கில் எந்த அளவுக்கு டைம் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கோ அதில் ஒரு சர்டன் போர்ஷன் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ரிசர்வாக அந்த பேங்க்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அது பேர் தான் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோட வேல்யூவும் வந்து RBI தான் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு. அதே மாதிரி இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோவுக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் அந்த பேங்க்ஸ்க்கு வந்து RBI கிட்டேருந்து கிடைக்காது. இதுதான் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இப்போ இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு என்ன ஆகும், அந்த பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட் வந்து குறையுமா, அப்போது அந்த கம்மியான அமௌண்ட்டு தான் வந்து புழக்கத்தில் வந்து வரும். ஸோ இதன் மூலயமா தான் எக்கனாமியில் சேஞ்சஸ் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேங்க் வந்து அவங்களோட டைம் அண்ட் டிமாண்ட் லயபிலிட்டிஸ் அந்த ப்ரப்போர்ஷனுக்கு கொஞ்சம் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கொஞ்சம் ப்ரப்போர்ஷனை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து டெபாசிட்டாக வைப்பாங்கன்னு பார்த்தோம்ல, அது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்க்கே அவங்கக்கிட்ட வந்து சர்டன் மணி ஈக்குவலண்ட்டாவோ இல்லை மணியாவோ கோல்டாவோ செக்யூரிட்டி பாண்டாவோ அந்த பேங்க்கே வந்து ஒரு சர்டன் போர்ஷன் ஆஃப் அந்த டைம் அண்ட் டிமாண்ட் லைபிலிட்டிஸை அந்த பேங்க்கே மெயின்டைன் பண்ணணும். அது பேர் தான் வந்து ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. அண்ட் இந்த ரேஷியோவை வந்து டிசைட் பண்ணுறதும் RBI தான். ஸோ இந்த ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ ஒவ்வொரு பேங்க்கும் மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ வந்து குறைய என்னாகும், இதே மாதிரி தான் CRR அதே கான்செப்ட் தான். ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோவில் வந்து எந்த அளவுக்கு அந்த ரேஷியோ குறையுதோ அதே அளவுக்கு வந்து பணப்புழக்கம் அந்த பேங்க்ஸ் வந்து லெண்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ பர்சன்டேஜ் ஹையாக வந்து RBI டிக்ளேர் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், அந்த பேங்க் கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் தான் இருக்கும் லெண்டிங் பர்பஸ்க்கு விடுறதுக்கு. ஸோ இது மூலயமா தான் எக்கனாமியை வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க RBI. நெக்ஸ்ட்டு ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ். The RBI directly buys or sells the securities and bills in the money market either to decrease or to increase the total volume of money. The securities இதெல்லாம் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் டேரெக்டாக செல் பண்ணுறது மூலமா டோட்டல் வால்யூம் ஆஃப் மணி இன் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ RBI-ஆல் முடியும். இந்த பாண்டு செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா, மெச்சூர் ஆகிற பாண்ட்ஸு ஜென்ரலாக 1 இயர்க்குள்ளே மெச்சூர் ஆகிற பாண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த பாண்ட்ஸ்லாம் வந்து அவங்க டைரெக்டாக மார்க்கெட்டில் செல் பண்ணுறது மூலமா அவங்களுக்கு ஃபண்டு தேவைப்படுறப்போ அதை கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அதை வந்து செல்லும் பண்ணுவாங்க RBI. இதன் மூலமா இந்த டோட்டல் வால்யூம் ஆஃப் மணி இன் சர்க்குலேஷனை பேலன்ஸ் பண்ண முடியும் RBI-ஆல். நெக்ஸ்ட்டு குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். தீஸ் மெஷர்ஸ் influence the volume of money in selected or particular sectors of economy. ஒரு குறிப்பிட்ட பகுதி எக்கனாமியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட் தான் குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். ஃபஸ்ட்டு ரேஷனிங் ஆஃப் கிரெடிட். கடன் கொடுக்குறதுல வந்து என்னென்னலாம் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் லிமிட் இஸ் ஃபிக்ஸட் ஃபார் லெண்டிங் டு சர்டன் செக்டார்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் பர்பஸஸ். சில பர்பஸஸ்க்கு அப்படி இல்லைனா செலக்ட் செக்டார்ஸ்க்கு கடன் கொடுக்குறதுக்கு இவ்வளோ தான் மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னு செட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மார்ஜினல் ரெக்குயர்மெண்ட். இட் ரெஃபர்ஸ் டு த பர்சன்டேஜ் ஆஃப் த வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸ் சப்மிட்டட் பிஃபோர் இஷ்யூ ஆஃப் லோன்ஸ். இப்போ லோன் வந்து பேங்க்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க, ஜென்ரலாக வந்து லோன் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சில செக்யூரிட்டிஸ் சப்மிட் பண்ணி தான் அந்த லோன் வாங்க முடியும். அந்த செக்யூரிட்டியோட வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணுவாங்க. இது வந்து மார்ஜினல் ரெக்குயர்மெண்ட். Direct action. The RBI takes corrective actions on any bank or banks that does not follow its guidelines. RBI-யோட கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணாத ஏதாவது ஒரு பேங்க் வந்து RBI-யோட கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த பேங்க் மேலே நேரடி நடவடிக்கை எடுப்பாங்க. அதுதான் வந்து டைரக்ட் ஆக்ஷன். மாரல் சுவேஷன், அதாவது ஒழுங்கு நடவடிக்கை. The RBI puts pressure on the banks towards liberal or restricted lending during certain periods. சில காலகட்டத்தில் பேங்க்ஸ் எல்லாம் வந்து லெண்ட் பண்ணும்போது லிபரலாக லெண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ரெஸ்ட்ரிக்டடாக லெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ரெஷர் கொடுப்பாங்க பேங்க்ஸ் மேலே RBI. அதுதான் வந்து மாரல் சுவேஷன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ், கடனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ்.
நெக்ஸ்ட்டு லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரெசோர்ட், இறுதியாக கடன் ஈவோர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்பிஐ. இன் டைம்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி எனி பேங்க் இன் இந்தியா கேன் அப்ரோச் ஆர்பிஐ ஃபார் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். RBI provides them credit. When other sources of getting credit are exhausted, all banks can obtain loan from RBI and hence it is called lender of last resort. இப்போ வந்து எமர்ஜென்சி அப்போது எந்த பேங்க் வேணும்னாலும், இந்தியாவில் இருக்க எந்த பேங்க் வேணும்னாலும் ஆர்பிஐ அப்ரோச் பண்ணி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கேட்டுக்கலாம். அதே மாதிரி ஆர்பிஐ உங்களுக்கு வந்து கடன் வழங்கும். when other sources of getting credit are exhausted, credit loan apply பண்ணுறதுக்கான ஆதாரங்கள்லாம் இல்லாதப்போ கூட பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ அப்ரோச் பண்ணி லோன் வாங்கிக்கலாம். அதனால தான் இந்த ஆர்பிஐ வந்து லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இறுதியாக கடன் வழங்குகிற ஒரு இடமா சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளியரிங் ஹவுஸ் சர்வீசஸ். கிளியரிங் ஹவுஸ் சர்வீசஸ்னால் இப்போது நம்ம ஒரு பேங்க், 2 பேங்க் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பேங்க், ஒய் பேங்க் அப்படின்னு. நம்ம எக்ஸ் பேங்க்கில் வந்து ஒய் பேங்க்கோட செக்கு வந்து டெபாசிட் பண்ணுறோம். அந்த டெபாசிட் பண்ணும்போது ஒய் பேங்க் கிட்டேருந்து கிளியர் ஆகி நம்ம அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் எக்ஸ் பேங்க்கில். இது பேர் தான் வந்து கிளியரிங். இதுக்கு வந்து கிளியரிங் ஹவுசஸ் அப்படின்னு ஒரு சென்ட்ரலைஸ்டாக இருக்கும், அது மூலயமா இந்த கிளியரிங் வந்து நடக்கும். இப்போ ஆர்பிஐ பார்த்திங்கன்னா இட் ஆக்சஸஸ் கிளியரிங் ஹவுஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் த கிளியரிங் சிஸ்டம் ஃபார் ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கும் கிளியரிங் ஹவுஸாக ஆர்பிஐ தான் ஆக்ட் பண்ணுது. The aggregate amount of checks presented by a bank on other banks represents the claim by that bank on other banks. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொன்னோம் இல்லையா எக்ஸ் ஒய், அப்போது எக்ஸ் கிட்ட இருக்கிற ஒய்யோட அக்ரிகேட் அமௌண்ட் ஆஃப் செக்ஸ் வந்து ஒய் பேங்க் மேலே எக்ஸ் பேங்க்குக்கான கிளைமை வந்து காமிக்கிது. அதே மாதிரி ஒவ்வொரு பேங்க்குக்குமே மற்ற பேங்க்ஸ்க்கு மேலே கிளைம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. A net settlement is arrived at the clearing house and accordingly the debit or credit entry is made in their current accounts. இப்போ வந்து எக்ஸில் வந்து ஒய் பேங்க்கோட செக் வந்து கொடுத்து கிளியர் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஒய் பேங்க்கில் வந்து எக்ஸ் பேங்க்கோட செக் கூட கொடுத்து கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 பேங்க்லேயுமே அட் அ டைம் வந்து மாறி மாறி நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி நடக்கும்போது நெட் அமௌண்ட் வந்து எவ்வளோ கிளியர் ஆகுது, எக்ஸ் பேங்க்குக்கு எவ்வளோ நெட்டாக வந்து கிளியர் ஆகுது, ஒய் பேங்க்குக்கு எவ்வளோ நெட்டாக கிளியர் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு எக்ஸ் பேங்க்குக்கு டெபிட் ஆகும், அப்படி இல்லைனா கிரெடிட் ஆகும், ஒய் பேங்க்குக்கும் டெபிட் ஆகும், அப்படி இல்லைனா கிரெடிட் ஆகும். இதுதான் வந்து அவங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்ஸில் இது நடக்கும். ஸோ இது வந்து ஆர்பிஐ வந்து கிளியரிங் ஹவுஸ் மூலயமா நடக்குது. இந்த கேஷ் ரிசர்வ்ஸ் கெப்ட் பை த பேங்க்ஸ் வித் ஆர்பிஐ இஸ் யூட்டிலைஸ் ஃபார் திஸ் பர்பஸ். இனிஷியலாக கேஷ் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க ஆர்பிஐ கூட அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த கேஷ் ரிசர்வ் வந்து இந்த பர்பஸ்க்கு யூட்டிலைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரிங் சிஸ்டம் சேவ்ஸ் டைம் அண்ட் எலிமினேட்ஸ் பேப்பர் ஒர்க் அண்ட் அதர் டிஃபிகல்ட் டாஸ்க்ஸ் இன்வால்வ்ட் இன் இன்டர் பேங்க் செட்டில்மெண்ட். இப்போ வந்து இந்த கிளியரிங் ஒர்க் மூலயமா நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய டைம் வந்து சேவ் ஆகுது. பேப்பர் ஒர்க் எல்லாம் இல்லாமல் ஈஸியாக வந்து ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு வந்து செட்டில்மெண்ட் ஆகுறதுனால இது நமக்கு ரொம்ப டைம் சேவிங்காகவும் இருக்குது, எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Though the RBI maintains the clearing house system, only 14 clearing houses are owned by the RBI. மொத்தமாக வந்து ஆர்பிஐ கிட்ட 14 கிளியரிங் ஹவுசஸ் இருக்குது, 840 வந்து எஸ்பிஐ மேனேஜ் பண்ணுறாங்க அண்ட் 6 பை நேஷ்னலைஸ்ட் பேங்க்ஸ். ஸோ டோட்டலாக 860 கிளியரிங் ஹவுசஸ் இருக்குது இந்தியாவில். நெக்ஸ்ட்டு கஸ்டடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ வந்து சம்டைம்ஸ் நம்ம இந்தியன் ருப்பீஸை வந்து ஃபாரின் கரன்சிஸாக மாற்ற வேண்டிய நிலமை வரும். அதே மாதிரி ஃபாரின் கரன்சியை வந்து இந்தியன் கரன்சியாக மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா? அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாலாம் பண்ணும்போது அப்போ வந்து அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸோட கஸ்டடியனாக ஆர்பிஐ தான் ஆக்ட் பண்ணுது. தி ஆர்பிஐ மெயின்டைன்ஸ் த ரிசர்வ் ஆஃப் கோல்டு அண்ட் ஃபாரின் கரன்சிஸ். ஸோ ஆர்பிஐ தான் வந்து கோல்டு அண்ட் ஃபாரின் கரன்சியோட ரிசர்வ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ when foreign exchange reserves are inadequate for meeting balance of payments problem, it borrows from the International Monetary Fund. அப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுற ரிசர்வ் வந்து பற்றாக்குறை, அதில் வந்து பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுக்கிட்டேருந்து கடன் வாங்கி அந்த ப்ராப்ளம்ஸை வந்து சரி செய்வாங்க. இட் ஆல்சோ அட்மினிஸ்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் ஆஃப் த கண்ட்ரி. எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அதையும் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறது ஆர்பிஐ அண்ட் ஆல்சோ என்ஃபோர்ஸஸ் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. ஸோ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டோட ப்ரொவிஷன்ஸையும் ஆர்பிஐ என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. Development and maintenance of foreign exchange market in India is also the function of RBI. So foreign exchange market forex-னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து டெவலப் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே வந்து ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இப்போ வந்து
ஒரு டாலர் வந்து இவ்வளோ ருப்பீஸ், இந்த ருப்பீஸ்க்கு வந்து இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மெயின்டெனன்ஸும் வந்து ஆர்பிஐ தான் மேனேஜ் பண்ணுறாங்க. The RBI manages the exchange value of the rupee in order to facilitate India's foreign trade and payments. It ensures that normal short-term fluctuations in trade do not affect the exchange rate. இந்த சின்ன சின்ன ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா வர்த்தகத்தில், அதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பாதிக்காத அளவு பார்த்துக்கிறது வந்து ஆர்பிஐ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் அண்ட் பப்ளிகேஷன் ஆஃப் ஆத்தென்டிக் டேட்டா. இட் ஹஸ் ஆல்சோ பீன் entrusted with the task of collection and compilation of statistical information relating to banking and other financial sectors of the economy. அதாவது பேங்கிங் மற்றும் அதர் நிதித்துறைகள்லாம் இருக்கு இல்லையா பொருளாதாரத்தில், அதனுடைய புள்ளி விவரங்களெல்லாம் சேகரிக்கிற அந்த பணியும் வந்து ஆர்பிஐ கிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்பிஐ மந்த்லி புல்லட்டின், ஆனுவல் ரிப்போர்ட் அண்ட் வேரியஸ் கமிட்டி ரிப்போர்ட்ஸ் கண்டெயின் ட்ரெஷர்ஸ் ஆஃப் ஆத்தென்டிக் டேட்டா. இப்படி அவங்க ஆர்பிஐ வெளியிடுற ஆனுவல் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், மந்த்லி புல்லட்டினாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கமிட்டி ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்பகத்தன்மை வாய்ந்த டேட்டாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ வந்து நேஷ்னல் அப்ஜெக்டிவ், தேசிய கொள்கைக்காக வந்து ஆர்பிஐ சில விஷயங்களெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நர்ச்சரிங் பேங்கிங் ஹேபிட்ஸ் அமாங் த பப்ளிக். பொதுமக்கள்கிட்ட வந்து பேங்கிங் பழக்கத்தை வந்து கொண்டு வர வேண்டியது ஆர்பிஐயோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஆர்பிஐ டு மெயின்டைன் த பப்ளிக் கான்ஃபிடென்ஸ் இன் பேங்கிங் சிஸ்டம். ஃபஸ்ட்டு வந்து பேங்கிங் அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தன்மை வரணும் இல்லையா, அதை வந்து ஏற்படுத்த வேண்டியது ஆர்பிஐயோட ரெஸ்பான்சிபிலிட்டி. It protects the depositor's interest and aim at providing cost-effective banking services. ஸோ டெபாசிட்டரோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது, சேஃப்கார்டாக பாதுகாக்கிறது, அதே மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவ் பேங்கிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஆர்பிஐயோட எய்மாகவும் இருக்குது. in order to include more people to avail banking services. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதன் மூலயமா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அதனால் நிறைய பீப்புளை வந்து பேங்கிங் சர்வீசஸில் இன்வால்வ் பண்ணுறதும் வந்து ஆர்பிஐயோட எய்ம். இட் ஹஸ் ஆல்சோ டேக்கன் அப் த டாஸ்க் ஆஃப் எக்ஸ்டெண்டிங் த பேங்கிங் சிஸ்டம் territorially and functionally to the unbanked areas. ஸோ பேங்கிங் இல்லாத ஏரியாஸ்லேயுமே வந்து பேங்கிங் சிஸ்டமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் வந்து ஆர்பிஐயோட டாஸ்க். அதையும் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரீவன்ஸ் செட்டில்மெண்ட் மெஷர்ஸ். இப்போ வந்து ஒரு பேங்க் இருக்குது, ஒரு கஸ்டமர் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கஸ்டமருக்கு அந்த பேங்க்கோட கஸ்டமர் சர்வீஸில் ஏதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா அவங்களோட குறையை தீர்க்கிறதுக்காக ஒரு சீனியர் அஃபிஷியலை ஆர்பிஐ அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்கள தான் நம்ம பேங்கிங் ஆம்பட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்பிஐ ஹேஸ் அப்பாயிண்டட் 20 பேங்கிங் ஆம்பட்ஸ்மேன் இன் 20 ஸ்டேட் கேபிட்டல்ஸ். இப்போது பேங்கிங் ஆம்பட்ஸ்மேன் ஸ்கீம் இஸ் அ ஸ்பீடி அண்ட் இன்எக்ஸ்பென்சிவ் ஃபாரம் for resolution of customer complaints relating to certain services rendered by banks in India. For example, ஒரு கஸ்டமர் இருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த கஸ்டமர் சர்வீஸ் திருப்தி இல்லை, அவங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குன்னா அவங்க பேங்க்கில் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 1 மந்த்க்குள்ளே அந்த பேங்க்லேருந்து ரிப்ளை வரலன்னா உங்கள் டைரெக்டாக வந்து பேங்கிங் ஆம்பட்ஸ்மேனை அப்ரோச் பண்ணலாம். அப்படி இல்லைனா 1 மந்த்க்குள்ளே அவங்களுக்கு அந்த பேங்க்லேருந்து ரிப்ளை வந்து அந்த ரிப்ளை சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பேங்க்லேருந்து என்றைக்கு ரிப்ளை வந்திருக்கோ அன்னையிலேருந்து 1 இயர்க்குள்ளே அவங்க பேங்கிங் ஆம்பட்ஸ்மேனை அப்ரோச் பண்ணலாம் சொல்யூஷனுக்காக. ஸோ இதுதான் வந்து இந்த பேங்கிங் ஆம்பட்ஸ்மேன் மெஷர்ஸ். இது வந்து குறை தீர்க்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சிஸ்டம். நெக்ஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். ஸோ அக்ரிகல்ச்சர்னாலே நமக்கு நபார்டு பேங்க் தான் ஞாபகம் வரும். ஸோ ஆர்பிஐ வந்து நபார்டோட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணி அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி இஸ் ஸ்பெசிஃபைட் அஸ் ப்ரையாரிட்டி செக்டார் பை த ஆர்பிஐ. த லோன்ஸ் ஆஃப் ஆல் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப் அ பர்சன்டேஜ் ஆஃப் லோன்ஸ் டு ப்ரையாரிட்டி செக்டார். அக்ரிகல்ச்சர் விவசாய துறை வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐயில் ப்ரையாரிட்டி செக்டாராக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஷெட்யூல்டு பேங்க்ஸுமே அவங்க கொடுக்குற லோன்ஸில் சர்டன் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக ப்ரையாரிட்டி செக்டாருக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவங்க வந்து இப்போ ஆர்பிஐ நபார்டோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணி அக்ரிகல்ச்சரை இதன் மூலயமா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரமோஷன் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அதே மாதிரி மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்கு இல்லையா, அதாவது குறு சிறு மற்றும் நடுத்தர
தொழில்துறைகள் அதையும் வந்து ப்ரையாரிட்டி செக்டரில் வச்சுருக்காங்க. ஸோ ஆல் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ஓப்பன் செப்பரேட் பிரான்ச்சஸ் டு ஸ்பெஷலைஸ் த ஃபினான்சிங் ஆஃப் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த துறைகளுக்கு நிதி வழங்குறதுக்கு எல்லா ஷெட்யூல்டு பேங்க்ஸுமே வந்து செப்பரேட் பிரான்ச்சஸ் ஸ்பெசிஃபிக்காக அதுக்காக ஓப்பன் பண்ணி ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெசிலிட்டேட்ஸ் ஃபாரின் ட்ரேட். The RBI has simplified the rules for credit to exporters through which they can now get long-term advance from banks. இப்போ ஏற்றுமதியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான கடன் கொடுக்குற ரூல்ஸ் எல்லாம் ஆர்பிஐ வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அது மூலயமா என்னென்னா உங்களுக்கு முன்கூட்டியே வந்து பேங்க்லேருந்து லோன் எல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால ஈஸியாக எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து ஃபாரின் ட்ரேடை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்போர்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ் செக்டார். It helps cooperative banks by relaxing rules and providing indirect financing. அதாவது மறைமுகமாக கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு வந்து நிதி அளிக்கிறது வந்து ஆர்பிஐ தான். அவங்களுக்கும் கொஞ்சம் ரூல்ஸையும் தளர்த்தியும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள், the rupee symbol was changed from rupees to, இந்த ஒரு சிம்பிள் வந்து காயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது வந்து நேஷ்னல் சிம்பிள்ஸ் அந்த யூனிட்டில் வந்து பார்த்துருப்போம். அதை பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள், அதில் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். By the Government of India on July 15, 2010. This became necessary since, ஸோ எந்த வருஷம் வந்து நமக்கு வந்து ருப்பி சிம்பிள் வந்து ருப்பீஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா July 15, 2010. This became necessary since other countries, Indonesia, Mauritius, நேபாள், பாகிஸ்தான் and the Seychelles also called their currencies rupee. அவங்களோட கரன்சிஸையும் அவங்க ருப்பின்னு சொல்கிறதுனால ருப்பீஸ்ன்ற டினாமினேஷனை இந்த சிம்பிளாக அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. Among global currencies, Indian rupee is given the code INR, Indian rupee, by the International Organization for Standardization. ஸோ வந்து யார் வந்து நமக்கு INR அப்படின்ற அந்த கோடை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டாலும் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. RBI is one of the best central banks in the world. உலகத்திலே வந்து இருக்கிற மைய வங்கிகளில் RBI வந்து அதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சென்ட்ரல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. RBI took proactive measures during global economic slowdown in 2008-9 to save Indian economy. இந்தியா பொருளாதாரம் வந்து சரிவு ஏற்படுற நிலையில் 2008-9 முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் RBI மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் வாஸ் ஒன்ஸ் அ சப்சிடரி ஆஃப் RBI. இது முன்னாடி வந்து RBIயோட ஒரு துணை நிறுவனமாக இருந்தது. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இந்த என்டையர் வேர்ல்ட்லேயே. இதுதான் வந்து ஒரு அந்த துறையில் வந்து ஃபஸ்ட்டாக இருந்திருக்கு அந்த கைண்டில். So it is the first of its kind in the entire world. The demonetization in 2016-17 was a grand success because of the leadership role of RBI. Demonetization நடந்தது இல்லையா, அதில் வந்து RBI வந்து லீடர்ஷிப் ரோல் ப்ளே பண்ணதுனால அது பெரிய சக்ஸஸாக அமைஞ்சுது. இதெல்லாம் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் RBI அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிமானடைசேஷன் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். Government of India on the recommendation of RBI carried out demonetization on November 8, 2016. ஸோ எப்போ வந்து demonetization நடந்ததுன்னா November 8, 2016. யாரோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா RBIயோட ரெக்கமெண்டேஷனில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனோட அப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு கிராக் அ விப் அகெயின்ஸ்ட் பிளாக் மணி, அதாவது கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக, ட்ரைவ் அவுட் கவுண்டர்ஃபிட் கரன்சி இன் சர்க்குலேஷன், போலியான கரன்சி வந்து சர்க்குலேஷனில் இருக்குதுன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக, அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக, அப்புறம் ஃபார்மலைசேஷன் ஆஃப் கேஷ் டிபெண்டன்ட் பிஸ்னஸ், கேஷ் ஓரியன்ட் பிஸ்னஸை வந்து ஒரு முறைப்படுத்துறதுக்காக, அப்புறம் டிஸ்மேண்ட்லிங் த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் ஆஃப் டெரரிசம் அண்ட் நக்சலிசம். ஸோ அவங்க வந்து தேவையில்லாத முறையில் தேவையில்லாத பணங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அப்ஜெக்டிவ்ஸோடு தான் இந்த டிமானடைசேஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேரி அவுட் பண்ணாங்க. ஸோ அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில் இருக்குது. There were 17,108 billion rupees value of 500 and 1000 rupees currency notes in circulation before demonetization. They consisted of around 2,203 crore pieces of notes. Of this, 98.96% notes were returned to the banks. Subsequently, remonetization was carried out by issuing 2,500 rupees currency notes. So currency notes initially இவ்வளோ இருந்தது, இவ்வளோ பில்லியன் வேல்யூ ருபீஸ் இருந்தது. அதே மாதிரி இவ்வளோ நோட்ஸ் வந்து சர்க்குலேஷனில் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 98.96% ஆஃப் நோட்ஸ் வந்து பேங்க்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சு.
அதுக்கப்புறம் வந்து ரீமானடைசேஷன் அதாவது புதுசாக வந்து இஷ்யூ பண்ணாங்க இல்லையா 2500 நோட்ஸ், அது வந்து இஷ்யூ ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ வந்து டிமானடைசேஷன் நடந்தது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு கொஷினாக ஃப்ரேம் பண்ணி கேட்கலாம். ஸோ கீ டேர்ம்ஸ் அமால்கமேஷன். ஸோ 3 பேங்க்ஸ் வந்து அமால்கமேட் பண்ணி நமக்கு வந்து இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்தது, அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த் அண்ட் யங் கமிஷனோட பரிந்துரைப்படி நமக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனிச்சு April 1, 1935. நம்ம வந்து ரிசர்வ் பேங்க் தான் வந்து லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசர்வ், இறுதியாக கடன் வழங்கும் ஒரு துறை தான் நம்ம வந்து RBI பேங்க் வந்து RBI கிளியரிங் ஹவுஸை ஆக்ட் பண்ணுது. அதன் மூலயமா கமர்ஷியல் பேங்க்ஸோட கரண்ட் அக்கௌண்ட் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட். நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் ஆம்பட்ஸ்மேன், அதாவது க்ரீவன்சஸ், கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது க்ரீவன்ஸ் இருந்ததுன்னா அது தீர்க்கிறதுக்காக பேங்கிங் ஆம்பட்ஸ்மேன்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சம் அதர் கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ரஷ்யா இஸ் த பேங்க் ஆஃப் ரஷ்யா, அவங்க ஊரில் பேங்க் ஆஃப் ரஷ்யா அப்படின்னு சொல்கிறாங்க மைய வங்கியை. ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் USA பார்த்திங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ். பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான். இதே மாதிரி மென்ஷன் த நேம்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்ஸ் இன் 3 other countries. உங்களுக்கு வேறு ஏதாவது கண்ட்ரிஸோட சென்ட்ரல் பேங்க்ஸ் தெரியும்னா அது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா ஃபிஜியில் பார்த்திங்கன்னா த ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஃபிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியாவில் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்கிறாங்க. USAவில் ஃபெடரல் ரிசர்வ். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிலையுமே வந்து சென்ட்ரல் பேங்க்கோட நேமும் வேரி ஆகும், அதே மாதிரி அந்த சென்ட்ரல் பேங்க்ஸோட ஃபங்க்ஷன்ஸும் வேரி ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். விச் பேங்க் ஹேஸ் த பவர் டு இஷ்யூ பேங்க் நோட்ஸ்? நீங்களே பாருங்கள், எந்த பேங்க் வந்து பேங்க் நோட்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கான பவர் இருக்குது எந்த பேங்க் கிட்ட? சென்ட்ரல் பேங்க், கமர்ஷியல் பேங்க், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க். உங்களுக்கே தெரியும், 1 ரூபி நோட்டை தவிர மற்ற எல்லா நோட்ஸையும் வந்து ரிலீஸ் பண்ணுற அத்தாரிட்டி, பிரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற அத்தாரிட்டி RBI கிட்ட மட்டும்தான் இருக்குது, அதாவது மைய வங்கி கிட்ட தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ், நம்ம நாட்டுடைய சென்ட்ரல் பேங்க் எது? ஸோ RBI தான் நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க். த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா commenced its operations from April 1 எந்த இயர்? நல்லாவே தெரியும் நமக்கு, 1935. அது வந்து RBI ஆக்ட் எப்போ பாஸ் ஆனிச்சு? 1934. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பேங்கர்ஸ் ஆர் நாட் ஒன்லி டீலர்ஸ் ஆஃப் மணி பட் ஆல்சோ லீடர்ஸ் இன். ஸோ பேங்க் அப்படின்றவங்க வந்து மணியை டீல் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது, பேங்கர்ஸ் எல்லாம் மணியை டீல் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது, பட் ஆல்சோ லீடர்ஸ் இன். எதை வந்து முன்னேற்ற பாதையில் எடுத்துகிட்டு போகிறவங்க அப்படின்னு பார்த்தோன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து அப்ஜெக்டிவ்ல நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேட் டெவலப்மெண்ட், வர்த்தகம், இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட். இதுக்கு வந்து ஒரு சென்டர் நர்வஸாக இருக்கிறது வந்து நர்வஸ் சிஸ்டம் மாதிரி செயல்படுறது வந்து பேங்கிங் சிஸ்டம். ஆனால் அதில் வந்து அவங்க லீடர்ஸ் வந்து எதில் அப்படின்னு பார்த்தோன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் அ சென்ட்ரல் பேங்க்? கைடிங் அண்ட் ரெகுலேட்டிங் த பேங்கிங் சிஸ்டம் ஆஃப் அ கண்ட்ரி. இது கண்டிப்பாக சென்ட்ரல் பேங்க்கோட ஃபங்க்ஷன் தானே. நெக்ஸ்ட்டு டீல் வித் த ஜென்ரல் பப்ளிக். அடுத்து பாருங்கள், ஆக்ட்ஸ் எசென்ஷியலி ஆஸ் கவர்மெண்ட் பேங்கர். இதுவும் கரெக்டு. மெயின்டைன்ஸ் டெபாசிட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஆல் அதர் பேங்க்ஸ். ஸோ எல்லா பேங்க்கோட டெபாசிட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. இல்லை பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் டைரெக்டாக பப்ளிக் கிட்ட டீல் பண்ணுமா? கிடையாது. சென்ட்ரல் பேங்க் வந்து மற்ற பேங்க்ஸ் கூட தான் டீல் பண்ணுவாங்க, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேங்க் கூட தான் பப்ளிக் வந்து டீல் பண்ணுவாங்க. ஸோ சென்ட்ரல் பேங்க் வந்து ஜென்ரல் பப்ளிக் கூட டைரெக்டாக டீல் பண்ண மாட்டாங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட RBI யூனிட் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதில் வந்து ஆல் பாசிபிள் கொஷின்ஸை வந்து நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். தேங்க்யூ.